இலங்கையை நேரடி போர்க்களமாக மாற்றும் சதி நடவடிக்கையில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது என முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரிலேயே ஈரான் கடற்படையைச் சேர்ந்த குழுவினர் பயிற்சியில் ஈடுபட வந்திருந்தனர். அமெரிக்க கடற்படையும் இதில் பங்கேற்கவிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவர்கள் பின்வாங்கியுள்ளனர். அதே காலகட்டத்தில் இந்திய பிரதமர் மோடி ஸ்டேலுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஈரானிய போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கம் இருந்ததாலேயே அமெரிக்கா இந்த பயிற்சியில் இருந்து விலகி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் போன்ற சம்பவங்களை கணிக்கும் திறன் கொண்ட இந்தியா இந்த ஆபத்தை நிச்சயம் அறிந்திருக்கும். அவ்வாறு அறிந்திருந்தும் ஈரான் கப்பலை வெளியேற அனுமதித்தது இந்தியாவின் நம்பகத்தன்மையை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரானின் இரண்டாவது கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருவதற்கு அனுமதி கோரிய போது அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர். இந்த கப்பலை அனுமதித்தால் வான்வழியாக தாக்குதல் நடத்த நேரிடும் என அவர்கள் அச்சுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு செயலாளர் துயகுந்தா கப்பல் விவகாரத்தில் இலங்கை பொறுப்பேற்க முடியாது என ஈரான் தூதுவருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். இருப்பினும் இலங்கையில் உள்ள முஸ்லிம் அரசியல்வாதிகள் மற்றும் பிரதிநிதி சபாநாயகர் உள்ளிட்டோர் ஜனாதிபதியை சந்தித்து அழுத்தங்களை கொடுத்தனர். நீண்ட கலந்துரையாடல்களின் பின்னர் எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையிலேயே கப்பல் திருகோணமலைக்கு துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தனது ராணுவ பலத்தை இழந்து வரும் அமெரிக்கா ஸ்டேலை தவிர்த்து வேறு பாதுகாப்பான தளங்களை தேடி வருகிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புவிசார் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையை ராணுவ மையமாக மாற்ற அமெரிக்கா முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. முன்னாள் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் ஹேரி குறிப்பிட்டது போல் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடைப்பட்ட மையப்புள்ளியாக இலங்கை இருப்பதே இதற்கு காரணமாகும். ஈரான் கப்பலை தடுப்பதன் மூலம் இலங்கையை ஒரு நேரடி மோதல்களமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுகின்றதா என்ற அச்சம் தற்போது வலுவடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.